வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட்டோ எடுத்து எப்படி ப்ரொஃபஷனலா எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நம்ம எடிட் பண்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா புரியும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஸ்ட் பண்றேன், நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. அப்புறம் புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே பார்க்கும்போது நீங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கறதுக்கு. நீங்க சில பேர் என் வீடியோ பார்த்து லைக் பண்ணாம போறதுனால என்னோட வீடியோ டவுன் ஆயிடுது. நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லைக் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்க பண்ற லைக்குக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்கணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து எப்படி அழகாக பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது, எப்படி நம்ம ஸ்கின் டோன்லாம் ஒயிட் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோட்டோ அந்த எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ்னா தேவைப்படும்னா இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு லைட்ரூம் எல்லாத்துக்கும் நான் மோட் ஆப் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடிட்டராக ஆகணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டெய்லி ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோவாக போடலாம். சரிங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்படியே மாதிரி இன்ஸ்டாலேயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் ஒரு 10 பேர் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணீங்க, எனக்கு எடிட் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு 4-5 பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி யாருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி வேஸ்ட், அவங்க எடிட் பண்ணி தராங்களோ இல்லையோ அப்படிலாம் நீங்கள் யாருக்கிட்ட கேட்காதீங்க. சரிங்களா? நீங்களாம் வீடியோ பார்த்து நீங்களாம் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. சும்மா இருக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களா கெஸ்ஸிங் பண்ணி எடிட் பண்ணுங்க. யாருக்கிட்ட மோஸ்ட்லி கேட்காதீங்க. நான் இந்த வீடியோ நான் சொல்றேன்னா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை இந்த வீடியோ நீங்க ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த வீடியோ உங்களுக்காக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ எடுப்போம். நம்ம ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், பேக்ரவுண்ட்லாம் எப்படி வச்சு நம்ம ஒரு ஃபோன் மூலமாக தான் எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட கேமரா இல்லை. நம்ம ஒரு ஃபோன் மூலமாக தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நம்ம கேமராவில் எடுத்து அந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணுறது நீங்கள் அந்த கவனமாக அந்த வீடியோ எடிட் பண்ணுறது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் சைடில் தரேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எடிட் பண்ணுற ஆப்ஷன் அப்போ தான் உங்களுக்கு கிளியரன்ஸாக புரியும். நான் அந்த ஆப் இந்த ப்ரோ வெர்ஷன் ஆப் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த ஆப் யூஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்ரூமில் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை மேலே இம்போர்ட் ஃபினிஷ்னு வரும். அந்த ஃபோட்டோவை வெயிட் பண்ணிக்கணும். ஃபோனை ஃபோட்டோக்கு சின்னதாக்கிக்கணும். இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும் ஃபேஸ் எல்லாமே. அப்புறம் ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாக் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு தெர்மாமீட்டர் சிம்பிள் இருக்குல்ல, அது பக்கத்தில் வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேச்சுரேஷன் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே மிக்சிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இந்த ஆரஞ்சு கலர் தொட்டு சேச்சுரேஷன் டிக்ரீஸ் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் டிக்ரீஸ் பண்ணி லூமினேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மேலே பக்கத்தில் மஞ்சள் கலர் இருக்குல்ல, அது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அது பக்கத்தில் அப்படியே பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அதுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டெக்ஸ்டரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் கிளாரிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விசினிட்டி சைடில் லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஷார்ப்னஸ் அதிகப்படுத்து நாய்ஸ் ரெடியூஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ஒரு லைட் ரூமில்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து டீட்டெயிலாக தான் வந்து இந்த வீடியோ வந்து புரியும்படி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணது நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மெயில் தரேன். உங்களுக்கு யாருன்னா ஃபோட்டோ ஃப்ரீயாக வந்து எடிட் பண்ணி தரேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்து என் வீடியோவுக்கு லைக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி தர போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து என்னோட வீடியோ சந்திக்கலாம்.